ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பேசுகிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்ச் கான்ஃபிகரேஷன் சுவிட்ச்னா நம்ம எந்த விதத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோடிங்ஸை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா MPLAB ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட். ஓகே, ஏன் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து சுவிட்சுக்கான ப்ரோக்ராம் தான் ரைட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், எல்இடி பிளிங்க். அப்போ சுவிட்சுக்கான ப்ரோக்ராம்னால அதை நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணேன், மைக்ரோசிப் எம்பாய்டர் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன், நம்மளுடைய பிக் மைக்ரோ வந்து செலக்ட் பண்ணோம்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ டிவைஸ் செலக்ட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் 16F அப்படின்னு போடலாம். இல்லைனா 16F877Aன்னு கொடுத்தா கூட என்ன ஆகிடும், அந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். ஓகே, இல்லை 877Aன்னு கொடுத்தா கூட நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து ஷோ ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து எந்த கம்பைலர் வேணுமோ அந்த கம்பைலர் செலக்ட் பண்ணுங்கள். நான் XCC 8 வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து ப்ராஜெக்டோட நேம் என்ன பண்ணோம், சுவிட்ச் அப்படின்னு டைப் பண்ணோம்னா அப்போ எஸ்ஸு, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறேன், சுவிட்ச் _பாசிட்டிவ் லாஜிக். ஓகே, உங்களுக்கு நேம் எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கங்க. நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ப்ரோக்ராமுக்கான ஃபைல் நேம் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்ச் பாசிட்டிவ் லாஜிக்னு கொடுத்தேன். அப்போ ஃபினிஷ். ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ணேன், பின்னா வந்து ப்ராஜெக்ட் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ நம்ம எல்இடி பிளிங்க் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் இருந்துச்சு, ஏன்னா அதான் வந்து மெயின் ப்ராஜெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் வந்து பாசிட்டிவ் லாஜிக்காக இருக்குது. இப்போ நான் வந்து எல்இடி பிளிங்க்கு வந்து மாறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை ரைட் கிளிக் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் மாறணுமோ அந்த ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி செட்டஸ் மெயின் ப்ராஜெக்ட்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பில்ட் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து சுவிட்சுக்கான பாசிட்டிவ் லாஜிக் ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வந்து பில்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் எல்இடி பிளிங்க் மட்டும் தான் பில்ட் ஆகுமே தவிர சுவிட்ச் பாசிட்டிவ் லாஜிக் பில்ட் ஆகாது. ஓகே, அப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும், செட்டஸ் மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்போ சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு மெயின்.c வந்து கிரியேட் பண்ணாமல் நியூவில் போய்ட்டு மெயின்.c. அப்போ என்ன பண்ணுறேன், மெயின் அப்படின்னு வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ மெயின்.c அப்படின்னு கொடுத்துட்டு மெயின்.cங்கிற ஃபைல் வந்து நமக்கு சோர்ஸ் ஃபைல் கீழே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஆஸ் இன்க்ளூட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து வந்துருச்சு. இதில் என்ன பண்ணலாம், ஆஸ் டிஃபைன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். இந்த கீவேர்டு எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்டல் ஆக்சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் அப்படின்னு போட்டப்போ ஆஸ்ன்னு போட்ட உடனே நமக்கு வந்துருச்சு. என்ன பண்ணலாம், டிஃபைன் கீவேர்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன். அடுத்து அண்டர்ஸ்கோர். ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பர் அமுத்துனீங்க அப்படின்னா ஏதாவது கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். XTAL _FREQ போட்டு 4 மேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ 4ன்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 60 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 வந்து யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் கொடுக்கல, ஏன்னா இது வந்து டிஃபைன் கீவேர்டுனால வந்து கொடுக்க கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும், ட்ரிஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ட்ரிஸ் B. ஓகே, B போர்ட்டில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட் பின் வந்து எது, அவுட்புட் பின் எது நம்ம சொல்லணும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து எந்த பின் வந்து இன்புட்டாக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் RB0 வந்து எனக்கு RB0 வந்து இன்புட்டாகவும் RB7 வந்து அவுட்புட்டாகவும் வேணும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததுக்கான அதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RB0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து அவுட்புட்டாக வந்து செட் பண்ணணும்ல. அப்போ இன்புட்டாக செட் பண்ணணும்னா என்ன சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல வந்து ஒன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். மற்றபடி அவுட்புட்டாக செட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே வந்து 0 பண்ணிடலாம். அப்போது இந்த பிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்டு மட்டும் 1 ஆகும், மற்ற எல்லா பிட்டுமே என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்போ இந்த பிட்டுக்கு வேல்யூ என்ன இருக்குது, 0x01 நம்ம போடுவோம். ஓகே, ஏன்னா இந்த பிட்டு வந்து 0th பிட்டு, இப்போ அதோட வேல்யூ என்னதான் இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ அது நம்ம என்ன பண்ணலாம், 0x01 கொடுக்கலாமா, ஏன்னா எம்எஸ்பி பிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கும்போது எம்எஸ்பி பிட்லாம் எதையுமே செலக்ட் பண்ணல. அப்போ அதுக்கு வந்து 0. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த பிட்டு மட்டும் 1 பண்ணியிருக்கேன், அப்போது இதுக்கு 1. அப்போ 0x01 அப்படின்னு நம்ம தான் ரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கோடிங்கை போய்ட்டு மாடிஃபை பண்ணிடலாமா. இப்போ என்னுடைய MPLAB ஐடி ஓப்பன் பண்ணி இதில் வந்து என்ன பண்ணுறேன், 0x01 அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து போர்ட் B. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தேவையில்ல, எந்த பின்னையுமே வந்து ஹை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டாவே எல்லா பின்னையுமே என்ன பண்ணலாம், நம்ம லோ பண்ணிடலாம். இப்போ 0x00 கொடுத்துட்டேன். அடுத்து while off. இது வந்து கீவேர்டு. இந்த கீவேர்டு எப்பயுமே இப்படி தான் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். இப்போ while off 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஓப்பன் கேலிப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து எங்கே என்ன பண்ணணும், பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய டயக்ராம் வந்து இதுதான். ஓகே, இப்போ என்னோடய டயக்ராம் வந்து ஒன்று ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, பென்சில் மார்க்கு. இதில் வந்து எந்த டூல் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு LED கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, LED சிம்பிளில் வந்து அந்த ஏரோ மார்க் வந்து டபுள் சைடு வந்து வெளியே போகணும், அப்படின்னா தான் வந்து LEDம்பாங்க, இல்லைன்னா அது வந்து டயோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஏரோ மார்க் வெளியே போகுது. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பட்டன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்.
என்ன பண்ணுறேன் பாசிட்டிவ் லாஜிக்காக. ஓகே, நம்ம டைட்டில் என்னது பாசிட்டிவ் லாஜிக்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து +5 வோல்ட் நான் வந்து கொடுத்தாரேன். அப்போ +5 வோல்ட், இங்கே ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்டு. ஓகே, அதில் வந்து சிம்மேஷன் வந்து கரெக்டாக வரல, அதனால் எந்த இஷ்யூ இல்லை அப்படிங்க. ஆனால் 3 ஜிக்ஜாக் தான் இருக்கணும், 3 ஜிக்ஜாக் மேலே இருக்கக்கூடாது. ஓகே, இது வந்து 10K ஆகும். இப்போது இந்த சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் என்ன இருக்கும், அவுட்புட் வந்து 0 வோல்ட் வரும். அப்போ 0 வோல்ட் வரப்போ எல்டி ஆன் ஆகணுமா, எல்டி வந்து ஆன் ஆகக்கூடாது. ஓகே, எப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எனக்கு 5 வோல்ட் இங்கிட்டு போகுதோ அப்போ என்ன ஆகணும், எல்டி வந்து ஆன் ஆகணும். அப்போ அது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இந்த பின்னை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதோட பட்டன் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் வந்து மூவ் பண்ணலாமா. இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பட்டன் ஸ்டேட்டுக்கு வந்து நான் போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், u8_d. ஓகே, u8 ஏன் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 பைட் அலோகேட் பண்ணால் போதும். ஏன்னா எனக்கு வந்து என்ன போகுது 0 or 1 மட்டும் தான் டேட்டா வர போகுது. அப்போ 0னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸு, 1 அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். அப்போ u8 நான் தான் என்ன பண்ணலாம், 1 பைட் அலோகேட் பண்ணலாம். நான் வெறும் அன்சைன்டு இன்ட்டு நான் யூஸ் பண்ணேன் என்ன ஆகும், 4 பைட் அலோகேட் ஆகும். நமக்கு 4 பைட் தேவையே இல்லை, நமக்கு 1 பைட் அலோகேட் ஆனாவே போதும். அப்போ அதனால தான் என்ன பண்ணுங்க u8_d. அப்போ என்ன பண்ணலாம், பட்டன் ஸ்டேட் அப்படின்னு போடலாமா, BUTTON ஸ்டேட். ஓகே, பட்டன் ஸ்டேட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ பட்டன் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாமா. பட்டன் ஸ்டேட் ஈக்குவல் டு நம்ம எதில் ரீட் பண்ண போகிறோம், டிஸ்டில் தான் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ அது வந்து எந்த பின்னில் இருக்குது அப்படின்னா RB0. அப்போ RB0 வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணணும். RB0 அப்படின்னு நம்ம வந்து போகலாம். ஆனால் இது RB0 இருக்க வேல்யூ எனக்கு என்ன ஆகணும், டேரெக்டாக வந்து பட்டன் ஸ்டேட்டுக்கு வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இப்படியும் செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதை என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது சென்சார்ஸ் நேம் கொடுத்துட்டு நம்ம SW அப்படின்னு வந்து டேரெக்டாக வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பட்டன் ஸ்டேட் ஈக்குவல் டு RB0 நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும், RB0 என்ன வேல்யூ இருக்கோ அது என்ன ஆகும், பட்டன் ஸ்டேட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து மூவ் ஆகும். இப்போ இஃப் கண்டிஷன் வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இஃப் அப்படிங்கிறது என்ன ஆகும், ஸ்மால் லெட்டரில் வரும். இஃப் ஓப்பன் பேக்கெட் கேலிபிரேசஸ் போட்டு இந்த பட்டன் ஸ்டேட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். பட்டன் ஸ்டேட் ஈக்குவல் டு எனக்கு என்ன பண்ணேன், 0வாக இருக்கான்னு செக் பண்ணுறேன், இல்லைனா ஃபஸ்ட் எடுத்து 1ஆக இருக்கான்னு செக் பண்ணுறேன். 1ஆக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணேன், RB7 வந்து 1 பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, RB7 ஈக்குவல் டு 1. ஏன்னா எனக்கு RB7 என்ன அர்த்தம், எனக்கு வந்து 7th LD வந்து ஆன் பண்ணு, 8th LD வந்து ஆன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணும், எல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து 0வாக இருக்கான்னு அர்த்தம். ஓகே, அப்போ எல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், 0வாக இருக்கான்னு கேட்குறேன். 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், RB7 வந்து 0 பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, RB7 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ரைட் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறீங்க, பட்டன் ஸ்டேட்டுங்கிற வேரியபிள் வந்து நான் ரீட் பண்ணிங்க, RB0 வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத எடுத்து என்ன பண்ணுங்க, பட்டன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு மூவ் பண்ணி அந்த வேரியபிள் வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், RB7 ஈக்குவல் டு 1 பண்ணு. அப்போது RB7 கனெக்ட் பண்ணி எல்டி வந்து ஹை பண்ணு, இந்த எல்டி வந்து என்ன பண்ணேன், ஹை பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து RB7 ஈக்குவல் டு எல்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேலை வந்து நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம், 0ன்னு டேட்டா வரும். அப்படி 0ன்னு டேட்டா வரப்போ என்ன பண்ணேன், RB7 கனெக்ட் பண்ணி எல்டி வந்து லோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இதை வந்து நம்ம ஒரே லைனில் கூட நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம். அது வந்து நான் எப்படி அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் இப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கான சிமுலேஷனை போய் பார்ப்போம். ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து கிளிக் பண்ணிட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஹெக்ஸ்பைல் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், என்னுடைய ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். அப்போ PROTE அப்படின்னு போட்டேன். இப்போ ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது ஷோ ஆகுது. இப்போ இதில் ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ ப்ராஜெக்ட் தானே கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள், அந்த பாப்பப் பின் வந்து ஷோ ஆகும். அப்போ ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டு ப்ரௌஸில் போய்ட்டு நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், லோக்கல் டிஸ்க் Dயில் மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேபில் PIC 16F877 ப்ரோக்ராமில் பாசிட்டிவ் லாஜிக் சுவிட்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதில் தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணோம். ஆனால் பாசிட்டிவ் லாஜிக் சுவிட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் லாஜிக் சுவிட்சு பாசிட்டிவ் லாஜிக் நான் போட்டிருக்கேன். ஓகே, அந்த ப்ரோக்ராம் ஃபைலை மட்டும் நான் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ரோட்டேஸ் ஓப்பன் பண்ணி சுவிட்சு பாசிட்டிவ் லாஜிக் போட்டேன். இந்த ப்ரோக்ராம் ஃபைல் கிடையாது, சுவிட்சு பாசிட்டிவ் லாஜிக். ஓகே, 529 வந்து ஃபைலுக்கு 8 ஆயிருக்கு. இந்த சுவிட்ச் பாசிட்டிவ் லாஜிக்கில் வந்து சைட் ஃபோல்டர் வந்து நான் கொடுத்துட்டு ஃபினிஷ் வந்து நம்ம கொடுத்தலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்தாலும் மாற்றிடலாம், சுவிட்ச் அப்படின்னு வந்து மாற்றிக்கலாம். ஓகே, சுவிட்சு _பாசிட்டிவ்.
ஓகே, சுவிட்ச் அண்டர்ஸ்கோர் பாசிட்டிவ்னு கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கான ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகணும், பட்டனும் வேணும், ரெசிஸ்டரும் வேணும், எல்இடியும் வேணும். அப்போ இது எல்லாமே அப்படியே வச்சாரேன். அட்மிகா 168 மட்டும் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய PIC 16F877A வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். PIC 16F877A அப்படின்னு ஐஸை டபுள் கிளிக் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வந்துச்சுன்னா நம்ம ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இப்போ பட்டனை வந்து என்ன பண்ணுறேன், RB நாட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ RB நாட்டில் வந்து பட்டன் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு எண்டை தான் என்ன பண்ணோம், நம்ம வந்து 5 வோல்ட் தரணும். அடுத்து LED எல்லோ, இது வந்து என்ன பண்ணோம், RB 7ல் வந்து கனெக்ட் பண்ணோம். இதையும் ஒரு எண்டை என்ன பண்ணோம், கிரவுண்ட் பண்ணோம். அதே மாதிரி புல் டவுன் கான்செப்ட்னு சொல்லல. அப்போ என்ன பண்ணோம், இது வந்து புல் டவுன் அப்படின்னா எனக்கு சுவிட்சாக ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் வரணும். ஓகே, இப்போ அதில் 10K இருக்குது. இந்த 10K இருந்துட்டு போகுது, அதனால் இஷ்யூ இல்லை. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த இது ஒர்க் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், புல் அப் அப்படின்னு இங்கே ஒரு சர்க்யூட் இருக்குது. ஓகே, புல் அப் ஆர் புல் டவுன். ஓகே, புல் அப்னா இந்த ரெசிஸ்டர் எடுத்துங்க. இல்லை புல் டவுன் அப்படின்னா புல் டவுனுக்கும் சர்க்யூட் இருக்குது. ஓகே, இந்த புல் டவுன் சர்க்யூட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, புல் டவுன் சர்க்யூட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது புல் டவுன் ஆகிக்கும். ஓகே, இதனால் இஷ்யூ கிடையாது. இப்போ நான் 10K கனெக்ட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணணும், கிரவுண்ட் பண்ணணும். இதை வந்து 5 வோல்ட் தரணும். இப்போ டெர்மினல் மோட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் பவர்னு எடுத்து எல்இடிக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இந்த பவரை கொண்டு வந்து இங்கே நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கிரவுண்டை வந்து நமக்கு வேணும்ல, அப்போ கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்து எல்இடி கிட்ட இருக்கும். இப்போ எல்இடியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த கிரவுண்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். இதுலேருந்து ஒரு 2 எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கேருந்து நான் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இங்கே கனெக்ஷன் கொடுத்தோன்னே இந்த ஜங்ஷன் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய லைன் வந்து இங்கே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இது ஐஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் வந்து லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 4 MHz அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ப்ரோக்ராம் ஃபைலில் போய்ட்டு பேக் வரேன். அதில் டிஸ்டன்ஸில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் ஹெக்ஸ் அப்படின்னு ஃபைல் இருக்குது, அதை ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து சிமுலேஷனை ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக லோ ஸ்டேட்டில் இருக்கும். எப்போ நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆன் ஆகும். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. ப்ரெஸ் பண்ணுறேன், எகெயின் ஆன் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்செப்ட் அந்த மாதிரி எல்இடி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த கான்செப்ட்டில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கான நெகட்டிவ் லாஜிக் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் நேமையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் நான் என்னோடய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணும்போது உங்கள் நேமை வந்து நான் மென்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கான டாஸ்க் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.